ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ஷியாம்ராவ் ஜெய்கர் என்ற பக்தர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 அளித்த பேட்டியோட விவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதன்படி வர்தே அப்படிங்கிற ஒரு பக்தர் பாபாவுக்கு சத்யநாராயண பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாபாவோட உத்தரவை கேட்குறாரு. பாபாவும் முதல்ல அதுக்கு அனுமதி கொடுக்கல. பிறகு பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வலியுறுத்தினதுனால அவங்களோடைய அந்த பக்திக்கு இணங்கி பாபா ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அந்த பூஜையை பண்ணுறதுக்கான செலவுக்கான காசு அவர்கிட்ட இல்லைங்கும் போது ஸ்ரீ சாயிபாபா ஜெய்கர்கிட்டையே வாங்கி கொள்ளும்படி ஜெய்கரை கை காமிக்கிறாரு. வரதே அவர்கள் ஜெய்கர்கிட்ட 2 ரூபாயும் 5 அண்ணாக்களும் பெற்று இந்த பூஜையை தொடங்குறாரு. அந்த தருணத்தில் இவர் ஜெய்கர்கிட்டையும் அவ்வளோதான் பைசா இருந்தது. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்டேருந்து வாங்கிக்க சொன்னதுனால எல்லா பைசாவையும் இவர் கொடுத்துடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வரதே பூஜையை தொடங்கிட்டாரு. பூஜைலாம் நடந்துட்டுருக்கு. சத்யநாராயண பூஜையில் ஒரு பகுதி அந்த சத்யநாராயண விரதத்தோட கதைகளை படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கதைகள்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷியாம்ராவ் ஜெய்கர் ரொம்ப அப்படியே மனம் அப்படியே இந்த பக்தியில் லயித்து அந்த கதைகளை ரொம்ப மனமுருகி கேட்பார். அந்த கதைகள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் ஸ்ரீ சாயிபாபாவோட இன்னும் ஒரு 2-3 பக்தர்கள் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இவர் உட்காந்துட்ருக்காரு. இந்த கதைகள் படிக்கப்படுது. ஆனால் இவரோட மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. இவரால் அந்த கதைகளை ரசித்து அதில் லயிச்சு கேட்கவே முடியல. இவருக்கே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நமக்கு ரொம்ப பிடிச்ச கதைகளை படிச்சிட்ருக்காங்க, ஆனால் நம்மளால் அதை அந்த பக்தியோடு கேட்க முடியலையே அப்படின்னு ஒரே மனசு ஒரே வருத்தமாக இருக்குது. இந்த வருத்தத்துக்கான காரணம் என்னென்னா, இவர் ஸ்ரீ சாயிபாபா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு இல்லையா? ஸ்ரீ சாயிபாபா துவாரகமாயில் அந்த 3 படிகள் ஏறினதுக்கப்புறம் இருக்கிற துணிக்கு எதிர்க்கில் இருக்க அந்த இடத்துல தான் பாபா உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் தான் இவர் உட்காந்துட்ருக்காரு. ஆனால் இந்த கதை படிக்கிறவர் சபா மண்டபம் கீழே இருக்க இடத்துல உட்காந்துட்ருக்காரு. சாதாரணமாக நம்ம பார்த்தோன்னா ஏதாவது உபன்யாசத்துக்கு போனாலோ இல்லை கதா காலக்ஷேபத்துக்கு போனாலோ அந்த கதா காலக்ஷேபத்தை பண்ணுறவரோ இல்லை பாராயணத்துக்கு போனாலும் பாராயண நூலை படிக்கிறவர் ஒரு மனை மேலேயோ இல்லை ஒரு மேடை மேலே உட்காந்து அவங்க அந்த பாராயணத்தை பண்ணுவாங்க, இல்லை அந்த கதைகளை பேசுவாங்க, சொல்லுவாங்க. நாம் எப்போவுமே அவங்கள விட கொஞ்சம் கீழான பகுதியில் தான் உட்காந்துட்ருப்போம். ஏன்னா இது அந்த கதை சொல்கிறவருக்கு கொடுக்குற மரியாதை மட்டும் இல்லை, அந்த நூலுக்கான மரியாதை. இப்போ பகவத்கீதையை யாராவது பாராயணம் பண்ணுறாங்க, இல்லை பகவத்கீதையில் இருக்க பொருளை நமக்கு விளக்குறாங்க அப்படின்னாக்கா நாம் அந்த கீதைக்கு கொடுக்குற மரியாதையும் இருக்குது அதில். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, அந்த கீதையில் நான் உரைகிறேன்னு சொல்லிட்டு. அதனால அந்த கீதைக்கு நம்ம எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமோ அவங்கள அதை கீதை நூலை வச்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு மாலை அணிவிச்சு எல்லா மரியாதையும் செலுத்தி தான் அந்த பாராயணம் துவங்கப்படும் இல்லையா? அப்படி இந்த சத்யநாராயண விரதம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாம் அந்த படிக்கிறவர் கதை படிக்கிறவரை விட கொஞ்சம் உயர்ந்த ஒரு இடத்துல பாபா உட்காந்துருக்க அந்த இடத்துல உட்காந்துருக்கோமே அப்படிங்கிறது தான் இவருடைய மன உளைச்சலுக்கான காரணமாக இருக்குது. ஸ்ரீ சாயிபாபா அந்தர்ஞானி, அதனால அவருக்கு புரிஞ்சிடுச்சு இவருக்கு இந்த மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு. அதனால பூஜையை இவரால் நல்லா ரசித்து அந்த பக்தி நயத்தோடு அவரால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறத பாபா உணர்ந்துட்டாரு. உடனே பாபா இவற்றை சொல்கிறாராம், நீ போய் கீழே போய் உட்காந்து கதையை கேளு அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இவரும் போத்தியை படிக்கிறவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்து அந்த சத்யநாராயண விரத கதைகளை கேட்குறாரு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவர் ஷிரடியில் தீக்ஷித் வாடாவோட வெராண்டாவில் உட்காந்துட்ருக்காரு. அந்த வெராண்டாவில் உட்காந்துட்ருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்கே இருக்க பெரிய பெரிய நாய்கள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கான், அப்படியே தலை தெறிக்க. அந்த நாய்களை ஒரு வெள்ளை நாய் துரத்திட்டு போகுது. அந்த சின்ன நாய்க்கு பயந்து இந்த பெரிய நாயெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன் இந்த சின்ன நாய்க்கு பார்த்து அதெல்லாம் பயப்படுதுனாக்க, இந்த சின்ன நாய் வெறி பிடிச்சி போயிருக்கு. ஸோ இந்த வெறி பிடிச்ச நாய் தங்களை கடிச்சிடக்கூடாதுன்னு பயந்து அந்த பெரிய நாய்கள்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த காட்சியை இவர் பார்க்குறாரு.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இந்த சின்ன நாயை துரத்திக்கிட்டு ஷீரடி கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் பெரிய பெரிய தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சின்ன நாயை எப்படியாவது கொன்னுடணும், ஏன்னா இது வெறி பிடிச்சிருக்கு, இது மற்ற நாய்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசிகள் மனிதர்கள் யாரையாவது கடிச்சதுன்னா அவங்கெல்லாம் இறந்துடுறதுக்கோ இல்லை பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பெரிய கட்டையெல்லாம் எடுத்துன்னு இதை துரத்திட்டு வராங்க. ஸோ இந்த காட்சி, இந்த மக்கள்லாம் இதை துரத்துற அந்த தருணத்தில் இவர் துவாரகமாய்க்குள்ளே போயிடுறாரு. ஸோ ஷியாம்ராவ் ஜெய்கர் வந்து துவாரகமாய்க்கு போகும்போது துவாரகமாயில் இவரும் டாக்டர் பிள்ளையும் மட்டும்தான் துவாரகமாயில் ஸ்ரீ சாய்பாபா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது இந்த மக்கள் எல்லாம் இந்த சின்ன நாயை இப்படி துரத்திட்டே வராங்க இல்லையா, அந்த சின்ன நாய் என்ன பண்ணுது, திடீர்னு வந்து துவாரகமாய்க்குள்ளே பூந்துடுது. துவாரகமாய்க்குள்ளே பூந்து பாபாவுக்கு பின்னாடி போய் நின்றுடுது. பாபா பக்கத்தில் தான் டாக்டர் பிள்ளையும் ஷியாம்ராவ் ஜெய்கரும் உட்காந்துட்ருக்காங்க. பாபா பக்கத்தில் இவங்க உட்காந்துட்ருக்காங்கன்னா அந்த நாய் பாபா பின்னாடி இருக்குன்னா அந்த நாயும் இவங்க பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா. அதாவது இப்போ இந்த லீலை எதுக்குன்னா, ஸ்ரீ சாய் பாபா நம்மள மாதிரி மனிதர்கள்கிட்ட மட்டும் தன்னுடைய கருணையை காமிக்கல, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எப்படி அவருடைய கருணையை காமிக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு விளக்கக்கூடிய ஒரு லீலை இது. எந்த ஒரு ஜீவராசிக்கும் அநீதி நடக்கக்கூடாது, யாருமே அதுக்கு ஒரு அநீதியை இழைக்கக்கூடாது, யாருமே எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது அனாவசியமாக அப்படிங்கிறதுல பாபா வந்து ரொம்ப திடமாக இருப்பார். அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவர் வந்து அதே ஒரு ரூலை தான் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுவார். நமக்கெல்லாம் ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னு நம்ம ஸ்ரீ சாய்பாபா கிட்ட வேண்டி நின்னா நமக்கு எப்படி வந்து அந்த வலியிலிருந்து அந்த வேதனைகள்லேருந்து நிவாரணம் கொடுப்பாரோ அதே மாதிரி தான் அவர் மற்ற ஜீவராசிகளுடைய வலியையும் நோயையும் போக்குவார். அதால் வந்து தன்னுடைய வலியை வந்து நம்மளை மாதிரி வாயால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு யாருமே எதையுமே சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. அவர் சர்வ வியாபி, சர்வஞானி, அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட அடைக்கலம்னு எந்த ஜீவன் வந்தாலும் அதுக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் வந்து செஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணி அதோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி அதை வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறத நம்ம இந்த லீலையிலேருந்து நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த நாய், இந்த வெள்ளை நாய் வந்து அந்த ஊர் மக்களோடைய அந்த துரத்துதலுக்காக பயந்து அது வந்து ஸ்ரீ சாய்பாபா பின்னாடி வந்து இப்போ அடைக்கலம் புகுந்துருச்சு. இப்போ அதுக்கு என்னென்னா, நான் பாபா பின்னாடி வந்துட்டேன், இப்போ என்னை யார் அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேருக்கும் நல்ல பயமாக இருக்கு, ஏன்னா அதை பார்த்தாலே தெரியுது அது வெறி பிடிச்ச நாய் அப்படிங்கிறது. ஐயோ நம்ம இங்கே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயமும் இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஸ்ரீ சாய்பாபா வந்து உள்ளே இருக்காரு மசூதிக்குள்ளே அப்படிங்கிறதுனால அந்த ஊர் மக்கள் அந்த தடியெல்லாம் எடுத்துகிட்டு மசூதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால அவங்க எல்லாம் மசூதிக்கு வெளியிலேயே இந்த நாய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படியும் வெளியில் வந்து தானே ஆகணும், வெளியில் வரும்போது இதை கொன்னுடலாம் அப்படின்னு. பாபாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபத்தில் அவங்களெல்லாம் நல்லா திட்டுறாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன மனசில் கொஞ்சம் கூட வந்து இரக்கமே கிடையாதா, இந்த மாதிரி ஒரு ஜீவனை கொல்றதுக்காக ஆளுக்கு ஒரு தடியை எடுத்துகிட்டு அதை துரத்தின்னு வரீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நல்ல வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பாபா அது வந்து வெறி பிடிச்ச நாய் பாபா, அது பைத்தியம் பிடிச்சிருக்கு, அது வெளியில் அனுப்புங்க பாபா, அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கேட்டவுடனே இன்னும் பாபாவுக்கு கோபம் வருது. இன்னும் அவங்களெல்லாம் பிடிச்சி திட்டி எல்லாரும் இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டின உடனே அவங்க எல்லாரும் மசூதி வெளியிலேருந்து அவங்க எல்லாம் போயிடுறாங்க, அந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு. இப்போ இந்த நாய் வந்து பொறுமையாக பாபா பின்னாடி நின்றுட்டு இருந்தது இல்லையா, அது இப்போ பொறுமையாக வந்து துவாரகமாயிலேருந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள் டாக்டர் பிள்ளைக்கிட்ட சொல்கிறாராம், அந்த நாய்க்கு தெரியுது பாரு நம்ம வந்து யார்கிட்ட அடைக்கலம் புகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அது பாபா கிட்ட சரியாக வந்து அடைக்கலத்துக்கு வந்துருச்சு. பாபாவுக்கும் தெரியும் அது நோய்வாய்ப்பட்டு இருக்குது, அந்த வெறி பிடிச்சிருக்குங்கிறது அது ஒரு ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தானே. ஸோ அது நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால அதை வந்து அந்த நோயிலிருந்து நிவாரணம் பண்ணுறதுக்கு அதை துவாரகமாய்க்கு வர வைக்கிறதுக்காக பாபா புரிந்த லீலையாக இருக்கும். அதனால தான் அது இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததில் பாபா அதோட நோயை நிவர்த்தி பண்ணிட்டாரு.
அதோட நோய் இருந்ததுனால தானே ஊர் மக்கள் அதை கொல்லணும்னு நினச்சாங்க. அந்த பாவமும் அவங்கள போய் சேர்ந்துருக்கும். அவங்களுக்கும் அந்த பாவம் வராமல் அவங்களையும் அனுப்பிவிட்டு இந்த நாயோட உயிரையும் காப்பாற்றி இதை நல்லபடியாக பாபா வந்து இப்போது அந்த நோயெல்லாம் தீர்த்து இதை வந்து நல்லபடியாக அனுப்பிட்டாரு பாரு அப்படின்னு சொல்லி இவர் டாக்டர் பிள்ளைக்கிட்ட சொல்லியிருக்காரு. இதோடு ஸ்ரீ சாயி பாபா ஷாம்ராவ் ஜெய்கர் அவர்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம் சா